வணக்கம் மக்களே! இன்னைக்கு Zerodha ஆப் மூலமா பைபேக்குக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். கூடவே டாக்ஸ் கால்குலேஷன் எப்படி இருக்குங்கிறத பத்தியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நீங்க Zerodha ஆப் யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு போர்ட்ஃபோலியோங்கிற காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண வரைக்கும் உங்களோட ஹோல்டிங்ஸ், உங்களோட ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோன்னு காட்டும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 3 லைன்ஸ் இருக்கும். இந்த ஐகானை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண பிறகு போர்ட்ஃபோலியோன்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு கார்ப்பரேட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததா பைபேக்ஸ் டேக் ஓவர்னு 2 ஆப்ஷன் இருக்கு. அதில் பைபேக்கை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஃபோசிஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்ஃபோசிஸ், GHCL பைபேக்குனா GHCL நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்ஃபோசிஸ் வச்சு போட்டிருக்கேன். இன்ஃபோசிஸை கிளிக் பண்ண பிறகு பிளேஸ் ஆர்டர்னு வரும். பிளேஸ் ஆர்டருங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா எவ்வளோ குவான்டிட்டிஸ் நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கூட பைபேக் அப்ளை பண்ணலாம். அடுத்ததா சப்மிட் கொடுக்கணும். ஸோ ஆர்டர் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு ஏதாவது மாடிஃபை பண்ணணும் இல்லைன்னா கேன்சல் பண்ணணும்னா இந்த ஐகான் கேன்சல் ஆர்டர்னு இருக்கும். அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸல் சாஃப்ட் ஐபிஓ இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்னன்னு பார்த்துடலாம். இந்த ஐபிஓ நாளையோட க்ளோஸ் ஆகுது. இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 12.08% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். அடுத்ததா டாக்ஸ் கால்குலேஷன் பார்த்துடலாம். பைபேக்குக்கு இப்போ நீங்கள் 30% டாக்ஸ் ஸ்லாப்ல வரீங்கன்னா ஸோ செஸ்ஸோட சேர்த்து உங்களுக்கு 1800 into 31.2/100ன்னு போட்டால் 561.6 வருது. ஸோ இதை 562 ரவுண்டாக எடுத்துட்டிங்கன்னா 1800ல் 562 ரெடியூஸ் பண்ணிட்டா 1238 rupees தான் ஒரு ஷேருக்கு பைபேக் பண்ணுற மாதிரி ஆகுது டேக்ஸ் போனதுக்கு அப்புறமா. ஸோ ரெக்கார்ட் டேட் படி 1400னா அதை இந்த ப்ரைஸோட ரெடியூஸ் பண்ணும்போது 162 rupees லாஸ்ன்னு காமிக்குது ஒரு ஷேருக்கு. 20% டேக்ஸ் லேப்னா நீங்கள் வந்து 374 வருது ஒரு ஷேருக்கு. அதை வந்து 1800ஓட மைனஸ் பண்ணிக்கோங்க. 10% டேக்ஸ் ஸ்லாப்ல நீங்கள் வரீங்கன்னா ஸோ 1800 into 10.4/100 187 வருது. அது 1800ஓட ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வர அமௌண்ட் தான். ஸோ ஒருவேளை நீங்கள் டேக்ஸ் ஸ்லாப்ல வந்து வரமாட்டீங்க, உங்களுக்கு டேக்ஸ் கிடையாதுன்னா பைபேக் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க அப்ளை பண்றீங்கன்னாலும் ஸோ இந்த லாஸை வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு வர கெயின்ல வந்து இந்த லாஸை ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். அடுத்ததா ஃபேர்கேம் ஆர்கானிக்ஸ் இவங்க வந்து 800 ஒரு ஷேருக்கு வந்து பைபேக் ப்ரைஸாக நிர்ணயிச்சிருக்காங்க. இவங்க மொத்தமாக 34 crores வந்து பைபேக் பண்ணுறாங்க டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக. அடுத்ததா சுதீப் ஃபார்மா இந்த ஐபிஓ நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. இதோட டீட்டெயில்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19.2% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். அடுத்ததா ஸ்டாக் ஸ்பிளிட் அப்டேட் கேம்ஸ் இவங்க 1:5 ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் இப்போ கொடுத்துருக்காங்க December 5. ஸோ இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10லேருந்து 2ஆக மாற்றுறாங்க. போனஸ் அப்டேட் சேல்மாட்டிக் இந்தியா இவங்க 2:10 ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 10 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் வந்து போனஸாக தராங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் November 21. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.